ஏய் அவன் வந்ததை நான் பார்க்கல. ஏன் அப்படி திட்டுறீங்க? யாரோ குள்ள நெறியாமா ஆனஸ்ட் இல்லையா? யாரா லீடரு? ஸ்டார்ட் பண்ணி சொல்லடா. இதை ஏன்டா போடுற? ஆனஸ்ட் இல்லாதவங்கள வச்சு நான் என்ன பண்றது? ஸோ சுகர் வந்தது, பிபி வந்தது, பக்கவாதம் வந்தவங்க அடியால வச்சுக்கிட்டு அப்பயாவது ஏறிடுமா? ஒரு நாளைக்கு போடப்பா. நான் அங்க ஏதோ ஏறிடுமா போடு. ரெடி குடியா அடிப்பட்ட தான் இங்கே தெரியலாம். ஏய் அவன் பிஆர் போட சொன்னான்டா. பிஆர் போடு. பிஆர் போனதான் அடிக்கிறாங்களே. போட்டு சொல்ல எது நான் கதறது கொஞ்சம் ஜாலியா இருக்கு அப்படிதானே? எங்க அங்கிள் மான மரியாதை கப்பல் ஏறி போயிடுச்சு. இரு அடிச்சிடா. இருடான்னா இப்பதான் அடிப்பான். நாங்க ஸ்பீட் உட்கார ஹெல்த் ஏத்துறதுக்கு ஒரு ஸ்கில் எட்டு வரட்டா. டேங்கு ஆட்டி ஆட்டி கண்டு இருந்தா வைக்க மாட்டோமா? காசு இல்ல. அட்ரா இப்ப அட்ரா. கையில் வச்சுட்டு இது வச்சிருக்காரு, பிஸ்ட் வச்சிருக்காரு, பணக்காரரு. Free Fire India is எங்கடா சவுண்ட் கேக்குது? டம்டிங் பண்ணி சொல்றாங்கடா. அங்கில் என்ன மாதிரி பிளேயர் ப்ரோ பிளேயர் பயப்படாதீங்க. பிறகு கற்குறி அங்கில் அவரு போட்ட வீடியோல கீழே எவ்வளவு வந்து கமெண்ட்லாம் பண்ணிடுறான். என் பேரை போட்டு செம்மையா ஃபன் பண்றாரு, செம்மையா ப்ளே பண்றாரு. அதுக்காக இல்லடா. இல்ல அதுக்காக ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி பண்ணலாம்ல. சொந்த ஐடியில இது பண்ணிடா. சரி டைமாவுமே நம்ம தெரியவா போதுன்னு பண்ணேன். எல்லாரும் தெரிஞ்சிருக்கு. no target in range. Battle Royale. Battle in style. அது ஞாபகம் இருக்காத நினைச்சேன். நான் பண்ணேன். கையில கிவே எல்லாம் போடு. Head to the vending machine. கைலாக்கு பவுச்சி பீமா சத்திப்பாங்க அங்க. பீக்கா போடு நம்ம தான். நீங்க அடிக்கிற அடியே மட்டும் பாருங்க. எனக்கு என்ன மதர் ரவுண்ட் மைனஸ் ஆனா போகுது. ஜேடியோட பீக் என்ன பாப்பீங்க? பீக்னா ஒளிஞ்சு ஓடுறதானே? ஆமா நான் ஓடிட்டு தெரியாதா? இல்ல உனக்கு அது மட்டும் தான் தெரியும் சார். நான் உங்க சிசிய பிள்ளைங்க அப்படிதான் இருப்பேன். அப்புறம் ஏன் பீக்க பார்க்க போறேன்னு அவ்வளவுதான் பார்த்துட்டோம்ல. எனக்கு பார்த்தா இந்த அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்கல்ல. அவங்களெல்லாம் காப்பாத்துறதுக்காக தான் நான் ஓட போறேன். அதனால இருக்காப்பா. எங்க அங்கிள் மட்டும் அடிச்சிருங்க, ஒன்னே போயிடும். எங்க போற? உங்களை காப்பாத்த வெயிட் பண்றா. அடிப்போங்கிறீங்களா? இல்ல அடி வாங்கவும்ன்றேன். இப்பயே பிளேயிங்க காட்ட வேணாமே பார்த்தேன். செஞ்சான் ப்ரோ உங்ககிட்ட ஒருத்தன் வரான். ப்ரோ அதெல்லாம் சுத்தி வளைச்சு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கு. அதானே சாட்ரேஜ் கண்டு எடுத்துட்டு வந்து சொல்லுங்கடா. உங்களை நோக்கி 10 பேர் வராங்க. புலி பசிச்சாலும் ஓடாதடா. அப்படி இப்ப என்ன சார் பண்ணது? புலி புலி தானே ஓடாது. நம்ம ஓடலாம். நம்ம எலி தானே. நீ செத்த எலியாரு இல்ல பிரிச்சாலியாரு? என்னையே சார் அங்கிள் வந்து சொன்னாரு வீரனுக்கு இது வந்து ஓடுறதுலடா நின்று அடிப்போண்டாட்டாரு. வீரனை சொன்னா உன்னை யாரா சொன்னா? வீரன் தானே. அதானே அவ்வளவுதான். எங்க அங்கிள் மட்டும் போட்டுருங்க. அவர்கிட்ட ஒரு தடி வாங்கினா எவ்வளவு பெரிய பாட்டா இருப்பான். ரெடி சிறப்பு குடிக்கால நீ கில்லு ஓட்டிட்டு போயிட்டா? எடுக்கலாம் தான் இங்க வந்தேன். இல்ல நான் டவுன் பண்ணிட்டேன். புது பிரச்சனை நினைக்கிறேன். என்னது நம்மளுக்கு எல்லாமே புதுசுதான். சொல்லுங்க அக்காத பிரச்சனையா? இல்லடா லூட் அடிக்க முடியல. ஓகே
ரூட்டே எடுக்க முடியலையா? என்ன ஐக்கியம் ஆக மாட்டேங்குது. அங்கிள் விஷம். மறந்துட்டேன். இப்பதான் சாப்பிட்டேன். என்ன சதுரனா? ரிவ்யூ பண்ணேன். Enemy nearby detected. இந்த நேரத்துல யாரும் அழுக கூடாது அவனே. காப்பாத்தி விட்டா ரப் பண்றீங்க. அந்த ஆள் தின்னுட்டு இருக்கா ப்ரோ. பரவாயில்ல விடுங்க, அடி வாங்கினா திருப்பி ரிவ்யூ பண்றேன். ரைட், என்ன ஒரு நல்ல மனசு. 100 ஆண்டு காலம் வாங்க. யாரா அவன்? என்ன செத்துட்டா இது? Hit him with senses shockwave. இவன் எதையோ வச்சு தட்டு தட்டு தட்டிட்டு இருக்கான். சாவடிச்சு. ப்ரோ ப்ரோ காப்பாத்துங்க. இங்க உட்காந்துருக்கான். ஐயே இவனை பார்க்கவே இல்லை நானு. ஐயோ அழுத்தி விட்டான். 50 ரூபா கொடுக்குறான் பாரு. உளுந்து வைட்டி டேய் நீ பேசுறது எனக்கு கேட்கல. டேய் நீ தான்டா. கடைசி நேரத்துல அடிச்சு அவன் அல்ல நீதான். அங்கிள் ஆமா. அடிச்சுக்கலாம். வந்துட்டு ஓடி. ஓகே, நீ டவுன் ஆனா கரெக்டா கொடுத்த பாத்தீங்களா? பாராட்டுங்க அங்கிள். சோறு சாப்பிட்டா ஏய் கூப்பிட்ட இங்க தோத்துக்கிட்டு இருக்கடா. அவர் சொல்லு தோத்தா தோத்துட்டு போறேன், எனக்கு சோறு தான் முக்கியம் அதானே. சரி எனக்கு லைட்டா மெசேஜ் வர மாதிரி இருக்கு. வரல அனுப்புறாரு. ஏன் இருக்கீங்க? கரண்ட் இல்லடா. Stay alert. அதாவது சரி இதுக்கெல்லாம் காரணம் அந்த விஜய் மெகாங்கிள் தான். ஏன் ஃபோன் பண்றான், என்ன கேட்டு வரேன் ஒரு நிமிஷம். போயிட்டான்டா. Hit him with senses shockwave. அவன் வானவில் இவனும். ஏய் ஒண்ணு சாகு இல்ல எதிர்த்து போய் ரிவே பண்ணு. எதையாவது ஒண்ணு பண்ணுடா. ரைட்ரா ரைட்ரா. இதை நீ காப்பாத்துக்கடா. ஏதோ காலம் வந்துருச்சு. நானே கஷ்டம் சொன்னனே. அவர் எனக்கு என்னமோ ஒன்னேதான் வாரத்தை திங்க போறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. எல்லாம் அவன் ரீல்ஸ் பார்க்கவும் ஆளை பார்க்கவும் போயிட்டாங்க. நீதான் உட்காந்து சர்வே அடிச்சிட்டு இருக்க. கரெக்டா சொல்றாருயா. ஹாய் தங்கம், சாப்பிட்டியா? இன்னும் இல்லை. நாற்பது பேர் இறங்கி போறாரு. போதும்டா, சட்டி சிட்டியா திங்காதடா டேய். போதும்டா, வச்சு செய்யறாங்க. மத்தவங்களுக்காக மிச்சம் வை. டாக்டருக்கு எந்திரிச்சு ஓடியா. இவெல்லாம் ஓடணும்னா அவன் நேரம் ஒல்லியா இருக்க மாட்டானா? ஓ ஒல்லியா இருப்பாரு அவரு? இல்ல அவன் டபுள் எக்ஸல். டபுள் எக்ஸ்.
போட்டோ கேட்டு அனுப்பவே இல்லை. அனுப்ப மாட்டான்ல. இன்ஸ்டால பார்த்ததுதான். அவன் பாத்தீங்களா, அது சின்ன வயசு போட்டோவா இருக்கும். ஓ இருக்கலாம். அவனுக்கே தெரியாம அவன் ஃபேஸ நான் பாத்துட்டேன். அவங்க காலேஜ் கிடையாதா? இது நான் எங்க டிஸ்கார்ட் ஃப்ரெண்டு ப்ரோ, சாம்பு ஆடிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. அப்படி வந்தவங்க தான் அது ஒரு மாதிரி க்ளோஸ் ஆயிட்டு. இல்ல ஓ பெருமையெல்லாம் சொல்லிட்டு ஓடியா சார் ரொம்ப நல்லவரு. இல்ல இல்ல நீ ரொம்ப நல்லவன் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். ஏய் ஜேடி வந்துட்டான்டா, பேசு. ரிவ்யூ பண்ணா எப்படி பண்றது? No target in range. நோ டார்கெட்டிங் ரேஞ்சா? அதுக்குள்ளே நினைச்சு வந்து அடிச்சிட போறான். Capturing the revival point. கடைசி நொடிகள். அப்படியே ஓடி ஓடி தப்பிங்க அந்த தடவை. மேல போறது மண்டபல போடுறா. அப்படியே அப்படியே இன்னொருத்தன் வரான். அநியாயமா இருக்கு. அடுத்த என் உயிர் போன கேள்வி நீ சாவா வச்சு. பரவாயில்ல 22+. எங்க இருக்குறா வர? Free Fire India is set. நான் போயிட்டலாம் இல்லையான்னு டெஸ்ட் பண்ணேன்னு சொல்லுவான். சரி மைக் ஆஃப் பண்ணு. இப்போ அடிய மட்டும் பாருங்க. No target in battle royale. Battle in style. இது மட்டும் தான் சொல்லுவாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் சாமி கூட்டுவோம். ஆரம்பிச்சிட்டான்டா. Head to the vending machine. நாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் சாமி கூட்டுவோம். செகண்ட் மேட்ச் நாங்க எடுத்துப்போம். அது எங்க அங்கிள்ங்க. அங்கிள் பக்கத்துல கேமரா பட்டன் இருக்கு பாருங்க, அதை அப்படி பாருங்க. இல்ல நான் எனேபிள் பண்ணல. மேப் கீழ இருக்கு பாருங்க. நான் எனேபிள் பண்ணல. அது எனேபிள் பண்ண வேணாங்க, தானா வரும். நான் பண்ணல. ஐயோ இருக்குடா. இப்போ அது அழுத்தினாதான் அது வரும். நான் தான் அழுத்தவே இல்ல. அந்த எனிங்களா? ஏய் எனிமி நம்ம தெரியாதா? சரி அங்கிள் ஓடிரோமா? ஏய் அடிடா. நீ அடிச்சா ஜெயிச்சிடலாம். அடிச்சு மட்டும் ஜெயிக்கிறது ஃப்ரீ ஃபயர்ல. சர்வே பண்ணணும். Enemy spotted. Hit him with sense shockwave. இது ஒரு enemy என்கிட்ட இருக்கா, என்ன பண்ணலாம்? அடிச்சிட்டா விட்டுட்டா. Enemy nearby detected. இந்த கன்னே இல்லைங்க. I need equipment. ஆமா ப்ரோ கன்னே இல்ல. சார் அடிச்சிட்டா சார். வாங்க டேமேஜ் கொடுக்குதுன்னு சொல்ல வந்தேன். அப்படிங்க என் ட்ரைனிங் வச்சு அங்கிள் அடிச்சிட்டாரு. சார் சார் வெண்டிங் சார். Kill on cooldown. அங்கிள் அந்த வீட்டுக்குள்ள இருக்கு பாருங்க. அவங்க அங்கிள் முடிச்சிட்டாங்க. முடியாது. அவரை ரிவ்யூ பண்ணவே இப்ப ஆள் வேணும். அவர் எங்க நம்மளுக்கு அங்கிள் சாவ என்ன எத்தனை நிமிஷம் நான் எண்ணிட்டு இருக்கேன். 1 2 3
இந்த ஆளு மட்டும் யார் எழுதி போட்டா? ஓ இந்த இடத்துல ரிவே பண்ற இடம் இருக்கா? ஆமா. சார் அவருக்கு தெரியும் சார். கொடுத்தாரு சார். நீங்களாவது காப்பாத்துங்க. இன்னும் எங்கே வர? நீ ஏன்டா இங்க இருக்கிற? அடிக்கிறாங்க. ஒருத்தனா இப்படி ஒருத்தனா காப்பாத்தி செத்து. அவன்கிட்ட ஏன்டா போற? காப்பாத்தியா காப்பாத்தி நீ ஏன்டா ரிவே பண்றீங்க? இது ஒரு பண்ணாதீங்க. என்ன அங்கில் நேரா போய் அதுல இறங்க பாப்போம். இல்ல மொத்த பிரச்சனை என் தலையில கட்டிட்டு எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டீங்க. நீ ஓடுறா பின்னாடி இருங்கடா. யாராச்சும் ரிவ்யூ பண்ணிட்டு உட்காந்துருதா? அவர் ரிவ்யூலாம் பண்ண மாட்டாரு, உட்கார மட்டும் தான் செய்வார். ரொம்பதான் எங்களுக்கு பத்தாதுங்க, அடிக்கிறவங்களுக்கு ஓகே. நாங்க கோல் போட்டு உட்கார போறோம். அங்கிள் Area secure. No enemy detected. ஏரியா செக்யூரா தான் இருக்கு, போங்க. அவ்வளவுதான், மெசேஜ் வந்துருச்சு. போயிடலாமா? இதுக்குதான் எப்படிப்பட்ட அவ்வளவுதான். போய் உக்காந்துட்டு அவர் வாட்ஸ்அப்ல போயிருவாரு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள். Capturing the revival. இப்ப பின்னாடி வந்து அடிக்க மாட்டாங்களாம். அங்கிளுக்குள்ள 50 ரூபா கொடுங்க, உடனே காப்பாத்திடுவாரு. விஜய் மீகா நம்மள காப்பாத்தணும் ஒரு ஹெட்ஷாட் போடுவாங்க, மாசா இருக்கும். Capturing the revival. அவர் அடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓடி இருக்கேன். அந்த பாடியை முடிச்சா காப்பாத்துவோம், விட்டுருவோம். அவரு வேற ஏரியா, நம்ம வேற ஏரியா. ஆஹா, எலும்பிக்கிட்டே இறங்கிட்டே. எல்லா ஏரியாலும் எனிமி இருக்காங்க. நான் என்ன பண்றேன்? அடி வாங்கிட்டு தான் வீட்டையும் மூடி வச்சிருக்காங்க, இங்க எதுவுமே இல்ல. இல்ல ஒண்ணும் இல்ல, அதாவது உங்களை எல்லாம் மியூட் பண்ணி வச்சிட்டேன். நயன் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருப்பீங்க, ப்ரெஷர் ஆயிரும். பண்ற வரைக்கும் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணணும், அதனாலதான் மாத்திட்டேன்டா. ஸ்பெஷல் சார் ரிவ்யூ பண்ணிக்கோங்க. அதாவது எல்லா டீம்லயும் அடிச்சு விளையாண்டு பாத்திருக்கேன், சர்வே பண்ணி விளையாண்டு பாத்திருக்கேன். ரிவே பண்ணி விளையாடுற டீமை நான் இன்னைக்குதான் பாக்குறேன். நம்ம புதுமையா இருப்போம், எல்லாரும் மாதிரி இருந்தா நமக்கு என்ன மரியாதை? மனுஷன் எங்கெல்லாம் கூப்பிட்டு வருது முடியும். உங்களெல்லாம் நம்பி ரேங்க் புஷ் பண்ண வந்த என்ன செருப்பால அடிக்கணும்னு சொல்றாரு. ஓ புஷ் பண்ணணும்னு நினைச்சு நீங்க வந்தீங்களா? நம்ம டிஸ்க்ளைமர் சொல்ல மறந்துட்டாங்க. சாரி ப்ரோ, எங்க கூட விளையாடணும்னா முதல் விஷயம் ரோஷமே இருக்க கூடாது. ரெண்டாவது விஷயம் சுடவே தெரியக்கூடாது, ஏன்னா எங்களுக்கு தெரியாது. அவ்வளவுதான். விஜய் மேகா அப்படின்னு சொல்ல திருப்பல் அடிப்பாரு அவர். என்ன ஆமா, உன்னையதான் அடிக்கணும். சொல்றேன். ஆளுக்கு 600 வச்சிருக்கீங்கடா இல்லையா? டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஆமா, அவனவே பண்ணுங்க. டீம் ரொம்ப முக்கியமான ஆளு பாட்டு. நான் தான் முக்கியமான ஆளு. எங்க அங்கிள பண்ணி என்ன பண்றது? இப்போ இவரு சோன்ல ரிவ்யூ பண்றாரு, நான் சோன்ல வந்து செத்துருவானா? அப்ப இருக்கும் அங்கிள். அவனை ரிவே பண்ண வேணாம், அவனை ஸ்பெக்டேட்லயே விட்டு சாவடிச்சிருக்கேன். அதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. ஏன் இப்படி பண்றீங்க? ஒரு ப்ரோ பிளேயர் ஆள விட்டு பார்க்கணும். வேற எதுவும் பண்ண முடியலடா. உன்னை விட்டு பார்த்தோம்னா தான் நீ செத்துறீங்கடா.
சரி உங்ககிட்ட வரேன் பாத்துப்போம். ஐயா Area secure. No enemy Capturing the detected. revival point. அங்கிள் அங்கிள் இப்ப கூட பக்கத்துல டிராப் இருக்கு அங்கிள். ஏனாமடா ஆல்ரெடி கண்ணு இல்ல சும்மா இரு. அங்கிள் நீ கண்ணு இருக்கதான் அங்கிள் டிராப்புக்கே போற. அநியாயம் பண்றான்டா இவனுக்கு எதுக்குடா அந்த மேப்பெல்லாம் கூட்டு வர பேசாம டிடிஎம் போனோமா நம்மளா செத்தவனா நம்மளா எதிர்ச்ச மாட்டு இருக்கணும். நீங்க No target in range. ஏய் அதையா கிளாஸ் ரோடு ஆமா எங்களை அதான் நம்ம கரெக்டா இருக்கு. அதுக்கு செத்தா டக்கு டக்குன்னு வந்துடுறோம். இவன் வேற ரேங்க தொலைச்சு வச்சுட்டு ரெண்டுதடா ஏதோ ஆனஸ் போறா. ஆமா ஒரு ஆனர் ஸ்கோர் பாத்துக்க தெரியாத பிள்ளையா நீ. கேட்டா யூடியூப் போறேன் ஒரு ஸ்கோர் மெயின்டைன் பண்ண தெரியுதா? சீ பேசாத பேசாத நீ. அங்கிள் ஒரு கார் வருது அங்கிள். Area இத secure. வந்துட்டான்ல No enemy செத்து கிட்ட detected. போமா. கால் வரலையா கார் வருது. எனக்கும் கால் தான் கேட்டுச்சு. ரைட்டு நான் விஜய் மேக் அங்கிளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். அப்புறம் சார் பின்னாடி பாருங்க வந்துட்டேன். Hit him with senses shockwave. ஆத்தி ஏதோ வந்துட்டேன். வாடா நீ வாடா எதை கொண்டு வீசுறா நீ. ஏ மேல எலுமி தயவுசெய்து சுட்டுறாத. ஏதோ வந்துட்டேன். இல்லடா சொன்னேன் இல்ல 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 யாருமே இல்லை. அப்ப எவனோ இருக்கா போடு. நான் சோம்பு எடுத்துட்டாரு அங்கிள். வண்டி விட்டு விட்டு 1500 காயின் இருக்கு நம்ம ரெண்டு பேர் இதே பண்ணுவோம். அங்கிள் இங்க போவோம். Area secure. ஏ No enemy டீமேட் detected. செத்துட்டான். ஓ சாரி டீம்மேட் இதோ வந்துட்டேன். ஏறோ நான் பண்றேன் நான் பண்ணிடுறேன் விடுங்க. வெட்டிங் மிஷன்ல பண்றேன். எங்கடா டீமேட் இருக்காரு? டீமேட்டே காணும். அவர் வந்து அவர் ஜோன் சர்வே பண்றாரு. உங்க எல்லாம் நம்பி ரஷ் பண்ணி தைக்க முடியாது. ஜோன் சர்வே உங்களை நம்பி அப்படி இல்ல உன்னைய நம்பின்னு சொல்றேன் தாயே. அங்கிள் நீங்க தான் குருவே. உங்களோட முடிப்பா. வந்துட்டு ஆட்டிக்கிட்டு இங்க பண்றது ஃபுல்லா இவன். गाइस இவ்வளவு நேரம் நான் பேசினது ரெக்கார்ட் பண்ணல गाइस நீங்க பேசினது மட்டும் ரெக்கார்ட். எப்படி திமிங்கலோ சரி அடிச்சிருங்கடா. முடிச்சிட்டான்ல ஏ ஒரு அடியா இங்க பாரு தல என்னடா இன்னும் 27 பேர் இருக்காங்க. ரிவேதம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். No கில்ல target in அடிச்சோம். range. இல்லாம ஒரே ஒரு ஆள் 140 நிமிஷத்துல ஒரு கில்ல எடுத்திருக்கான். அங்கிள் எத்தனை ரன் ரெகுலர் ரன் அடிக்கணும்னு முக்கியம் இல்லை. கடைசியில போய் டிராஃபி எடுக்கிற மாதிரி தான் முக்கியம். நல்ல வாய் அங்கிள் சூப்பர் வாய். ஒரு கில்லு நீங்க இவனை மியூட் பண்றதுக்கு தான் ஆப்ஷன் இருக்கடா. அங்கிள் பண்ணலாமா? இது அடிச்சு விட்டுறேன். பண்ண தோத்து போயிருவீங்க. போங்க ஜிப்லைனை பிடிச்சு போங்க. இப்பதான் அங்கிள் ஏன் நம்ம தோத்தோம் கண்டுபிடிச்சேன். என்ன அப்புறம் நீ செத்துட்ட? ஐயோ அதான சொன்னா அப்பயே அவ்வளவு. ஐயா Hit him with senses shockwave. ஒருத்த உட்காந்துருக்கேன் உட்காந்து பாரு. ஜிப்லைன் அந்த பக்கம் இருக்குடா. அரே அந்த பக்கம் ஜிப்லைனை பிடிச்சு போயிடாதீங்க தலைவா. இப்ப தெரியுதா? தெரியாதா? அது மாதிரிதான் ஆகும். செத்து போயிட்டா பேசாம இருக்கடா. நான் மோட்டிவேஷன் தான் டோன்ட் வரி. அதுதான் பிரச்சனையே. பிரச்சனையே அதான். மட்டும்தான் டீ மாசமா போகுது. அங்கிள் இனிமேட்டு ஆனஸ்ட் இருக்கா இல்ல இதெல்லாம் கழட்டி விட்டுருவாங்க. சரிடி உனக்கு போன் சுவிட்ச் ஆஃப் ஆகாமலாம் போயிடும். அங்கிள் இப்ப அங்க இருந்து ஹெச்ஆர் ரெடி இருக்கும். அவன் போய் நம்மளதான் ரிவே பண்ண போறான். அது எப்படி பண்ணணுமா? முடிஞ்சதுன்னா அடுத்த ரவுண்ட் ஃப்ரெஷ் ஆரம்பிக்கலாம்னு பார்த்தேன். அவ்வளவுதான் அடுத்து பேசாம. ஆனா எங்களையே ரிவ்யூ பண்ணணும்னு யோசிக்க வைப்போம். அதை கொஞ்சம் யோசிச்சுக்கீங்க. 30 செகண்ட் ரிவீல் பண்ணி க்ளோஸ் ஆயிடும். No target in range. இது வேறயா? அங்கிள் இப்ப நம்ம எங்க போய் லூட் அடிக்கிறது?
வந்துட்டான்ல. இருட்டு இருக்கு, அப்படியே நின்னு அப்படியே நின்னு அப்படியே நின்னு தெய்வமே. அப்படியே நின்னு. மட்டும் என் அங்கிள் பார்த்த பேர் அந்த சீட்டு போனா அவன் அடிப்பான், இந்த சீட்டு போனா இவன் அடிப்பான். என்ன ஜீவன் எடுத்து கொடுத்துறாங்க. ஐயா லூட்டுக்கு என்ன பண்றது? அதான் நானும் சொல்றேன். காப்பாத்து தெரிஞ்ச அவங்களுக்கு யார காப்பாத்துன்னு தெரியாம போச்சு பாத்தீங்களா? அடிச்சிட்டாங்களா, இறங்குறதுக்குள்ள அடிக்கிறாங்களா? இதுல எப்படிடா படுக்க முடியும்? பையன் தான் அங்கிள் விஜய் மேகம்ல கை வைக்கிறான். நோட்டிட்டாங்க போ. என்ன வச்சிருக்கிறாங்க? சின்ன பிள்ளை என்ன மட்டும் அடிக்கிறாங்க. அங்கிள் தண்ணியில ஒரு எலும்பி இருக்காங்க உங்களுக்கு கண்ணு முன்னாடி. தண்ணியில தானே நான் Nearby இருக்கேன். detected. தண்ணியில மட்டும் அங்க எலும்பியே இருக்காங்க. ஃபைனல் போயிட்டாம்ல இருந்துட்டு போகுது. ஐயா மிதக்கிற பட்டனை காணோம். ஜம்ப் பட்டன் மாத்திட்டாங்களா? இல்ல கொஞ்சம் செத்துருமா என்ன? இல்ல சாக மாட்டீங்க, குச்சிருங்க. அடிச்சிட்டா எப்பட்றா? சரி விடுங்க, எங்க அங்கிள் கொஞ்சம் செத்துருவாரு. இவன் செத்தாலும் பரவாயில்ல, என்னையும் கொள்றதுல குறியா இருக்காண்டா அவன். நிறைய படம் போற அடிக்கிறதுல அங்கிள் அது ஜோன் அங்கிள் ஆமா யார் இல்லன்னா வெடிக்கிறீங்களா? இல்ல அப்போ ஓகே, நம்ம தான் தைப்போம். போனால் போகட்டும் போனா. உங்க சர்வீஸ் ஸ்கில்ல மட்டும் காமிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. அது எங்க இங்கே ஏய் தண்ணிக்குள்ள குதிரா சின்சானே. அவ்வளவுதான். போறானே. ஐயா எல்லா பையனும் அந்த பக்கம் வரானே. அங்கிள் அந்த குளோவல் பின்னாடி இது லூட் இருக்கு அங்கிள். மூடிக்கிறா. எடுத்தீங்கன்னா கடைசியில ஒரே ஒருத்தர் இருப்பான், அவனை Enemy சுடுறது. nearby detected. என் பின்னாடியே ஒருத்தர் சுத்துறான். பின்னாடி ஒருத்தன் இருக்கு. அவ்வளவுதான். அவ்வளவுதான் அங்கிள். ஒண்ணும் பண்ண முடியாதுடா. அங்க தண்ணியில ஜத சமாதி பட்டாங்க. டாப் 3 அது வந்தாங்களா? நான் வெளியே போ. ரெடி கொடுங்க, இதான் லாஸ்ட் மேட்ச். இதுக்கப்புறம் சிஎஸ்ஏ போலாம். அப்பா இப்பதான் நல்ல வாய்ப்பு இருக்கு. போனே சுத்துறோம்டா. ஏய் அப்பெல்லாம் சொல்ல, அதெல்லாம் செய்யக்கூடாது. ஏய் மைனஸ் ஆயிரும் எனக்கு. சிஎஸ் போலாம். சிஎஸ் மாத்து ஜோடி யாரோ இருக்காரு அங்கிள். மாத்துறா, மாத்தி போடுறா. மாத்தி பாத்துட்டேன். ரைட் ஸ்டார்ட் பண்ணு. ஏ ஆன ஸ்கோர் ஏர்ல. Free Fire India is அந்த ஆளு தான் டேய் முட்டாள். அந்த ஆளு ஏதோ பேச வராருல்ல, என்னன்னு கேட்டியா? गाइस ஒரு ஸ்மால் ப்ராப்ளம், ஆன ஸ்கோர் எனக்கு ஏறல. Battle Royale. Battle style. ஓய் விளாண்டா தானே ஏறும். சும்மா அடிக்க பார்த்து அப்படி ஏறும். கிளாக் டவர் போலாம். ஓகே ஓகே. ஏ இல்ல இல்ல வேற கிளாக் டவர் வேணா. மில்லு மில்லு மில்லு. Head to the vending machine. வேற எங்க இருங்க? நம்மள பத்தி இன்னும் தெரியல அங்கிள். அங்கிளுக்கு மெசேஜ் வந்துருச்சு. இல்ல இல்ல இருக்கேன். எப்படி பேசலன்னா இப்பதான் பேச வைக்கும். என்ன வேற ஜம்ப் பண்ணுங்கடா. கீழே பில் அந்த பக்கம். ஈக்கு ஏய், பில்லியா? பாட அந்த பக்கம் தலைவரே. டீச்சர் நான் சொல்றேன். ஏன்டா சுத்தி காட்டி. சரி, right. Heads up. அது பீக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் இறங்கினா கூட பரவாயில்ல. கரெக்டா பீக்கு நீங்க வந்து பீக்ல இருந்தா அடிப்பையன். ப்ரோ பிளேயரை கூப்பிட்டு வந்து பீக்ல இறங்கினா ஒரு இது இருக்கு. எங்க லியோ இருக்கான், கேப்டன் லியோ. லியோ டபுள் ஸ்னைப்பர் ஆடுவோம் தெரியுமா? ஆனா ஒரு புல்லட் கூட எனிமி மேல பட்டா சரிக்கவே கிடையாது. எப்படி சின்சானே டீம் பக்காவா இருக்கா? பண்ணுக்கு பஞ்சமே இருக்காது இந்த டீம்ல ஆடுனீனா நீனு. ஆமா ஆமா. நீ கிராண்ட் மாஸ்டர் போலனா கூட பரவாயில்ல, இதுல போய் இதை படிக்கலாம். சல்லு சல்லுன்னு போகுது டைம். இப்போ 4 நம்பர்
நீ என்ன கொடுக்குறீங்க? நீங்க வரலையா? எங்க காணோம்? செத்தான். நீங்க வந்துட்டீங்கன்னு நினைச்சதான் நான் வந்து இது பட்டிருக்கேன். எல்லாரும் ரொம்ப கேட்டுருக்கீங்க. ஏன் கேட்கலாம்? ஐயோ வாயில தீய வை. லோவால் போறதுக்குள்ள உள்ளது அவுட். அப்புறம்டா செத்துட்டேன். எப்படி ட்ரீட்டா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு பாடி விடும் ஒரு நம்பர் 3ன்ட்டு. உலகாது. அவன் பக்கத்துல எனிமி. ஓ நம்பர் 3 இவன் கிடையாதா? ஜேடி கிடையாதா? ஜேடினா என்னத்துக்கு செத்துருப்பான். இப்ப கார் எடுத்து சுட்டு போறே பாட்டு. அவன் கார் விட்டு பாட்டு ஆஃப்லைன் பிளேயர் அடிக்க போயிட்டு இருக்கான்யா. No enemy detected. ஒரு பொட்ட புள்ளிய வண்டி விட்டு ஏத்திட்டு இருக்கான்யா. எனிமி இருக்காங்க. இப்ப சாப்பிடு. டாடா. தெரியுறாங்க. ஜெடி அது அவ்வளவுதான். அவன் எனக்கு தெரிஞ்சு வானவில்லா மாதிரி ஃப்ரெண்டு கூட பேசுவான். 2 பேரு எங்கள் ஒருத்தன் டவுன் வச்சு முடிச்சிட்டேன். இல்லையே நீ கார்ல சுத்திட்டு இருக்க. அதான் ஒருத்தன் ஆஃப்லைன் நின்னுட்டு இருந்தான். விட்டு ஏத்தனே. அத நீ சொல்லக்கூடாது. அது வந்து நீ விட்டு ஏதோ ஒரு பிளேயர் ஆன்லைன்ல ஓடிட்டு இருக்கவனை விட்டு ஏத்துனா கூட பரவாயில்ல. ஆஃப்லைனை விட்டு ஏத்தனன்ட்டு பெருமையா சொல்ற பத்தியா? அங்க நிக்கிறாடா நீ. ரிவைவ் பண்றாங்க ஆஃப்லைன்ல போங்க. நான் மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க. போ சின்சான் பீக்ல போய் ரிவைவ் பண்ணு போ. அங்கிள் கம் ஆன் சார். அந்த பக்கத்துல எனிமி அவன் போயிட்டு போறான். போலாயா போயாயோ. விஜய்மிக்கு அவன் போய் சொல்றான்யா. நீ காய் கட்டுவாங்க. நிஜமா இருக்கு. அங்க என் கில்ல ரிவ்யூ பண்றாங்களே. அது பண்ண காயின போட்டனால எடுத்தானா? எடுக்கல. அதானே. உங்க காயின் எனக்கு தேவையா அப்படிட்டு ஒரு போயிட்டு பாருங்க. எனிமி இருக்கான்னு உங்களை டைவர்ட் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான் பாருங்க. ஐயா இன்னும் 2 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா எங்க அங்கிளையே சேர்த்து ரிவ்யூ பண்ற மாதிரி இருக்கும். ஒருத்தர் இருந்தாயா? இருடா. லாடுடா. நம்ம காயில உள்ள எம்பி அந்த வீட்டுக்குள்ள எம்பி 40 இருக்கியா? அவன் பின்னால் இருக்க வீட்ல. கம்மான் அங்கிள் நேரா போனீங்கன்னா வண்டி மிஸ். எண்டிங் மிஷன்ல ரிவைவ் பண்றதுக்கு டோக்கன் வேணும். ஆட்ல போய் நில்ல ப்ரோ. அங்க அங்கங்க எல்லோ கலர் டாட் இருக்கு பாருங்க. ஆட்ல தான் நிக்கணும். ஆட்ல நிக்கலனா நீங்க வந்து பிளேயரே கிடையாது. பாட்டு இங்க ஹார்ட்ல இருந்தா அவர் ஆட் சும்மா இருக்கடா. இப்ப பாருங்க. நான் லூப்ல தான் நிக்கிறேன். இந்த ஹார்ட்ல என்ன உங்க சரி ஹார்ட்ல நில்றா. எனிமிடா. மாமா எனிமி. யோ நீயாவது ஹார்ட்ல நில்லையா? யோ விஜய்மிகா யோ ஹார்ட்ல நில்லையா? யோ நாசமா போறவங்களா ரெண்டு பேர் ஏன் இப்படி பண்றீங்க? அங்கிள் மேல இருக்க யோ ஹார்ட்ல நில்லையா? Enemy nearby detected. அவ்வளவுதான். எங்க அங்கிள் சங்கு கூப்பிடுறாங்க. ரெடி இல்ல அவ்வளவுதான். அடுத்த ஒரு பாடி விழுகும். அடுத்த பாடி எங்க? அது ஒரு 28. நீங்க டவுன் ஆறலாம். நான் கரெக்டா கடிக்கிறேன் பத்தியா? பாராட்டு. இல்ல சுட வந்தாலே நான் செத்துருவேன்னு தெரியுது. அதானே நான் கொடுத்த டேமேஜே ஆடாவல. அது 23 28 போச்சேன். அது சும்மா பக்குங்க. யோ போய் காப்பாத்தியா? இப்ப மாதிரி போய் காப்பாத்தியா? அவர் சொல்லுவாரு காப்பாத்துங்க ஒரு மேட்சுக்கு எத்தனை வாட்டா உட்காந்து முட்டை சோறு திங்கும் போது தெரியல. தெரியுதா காப்பாத்துங்க. நான் காப்பாத்தவே இல்லையா? அப்படி முட்டை சோறு சாப்பிட்டாலும் 2 தடவை காப்பாத்தினா இல்லையா? நானு பின்னால எவனோ வந்துட்டான் பாரு. காப்பாத்தி நாங்க 2 வாட்டி செத்தோமா இல்லையா? அதெல்லாம் ஒரு கண்ணுமுலை வந்துட்டு போகுமா இல்லையா? போய் ரிவைவ் பண்றா. ஸ்டோர்ல போய் ரிவைவ் பண்றா. போடா சின்சானே. அவர் ஒரே ஒரு கேள்வி தான் கேக்குறாரு. ரிவ்யூ பண்ண மட்டும் என்ன பண்ண போறீங்க? நான் காப்பாத்து. நீ காப்பாத்து. ஆக மொத்தம் அடிக்கல. என்னைய காப்பாத்து. நான் ரிவைவ் பண்றேன். ஆல்ரெடி அவனோ இருக்கான். அங்க அவன் போயிட்டான். ரிவைவ் பண்ணு. அட பாவி, அவரை ஏன்டா காப்பாத்துன? அவனை காப்பாத்துறதுக்கு வேஸ்ட். ரிவ்யூ பண்ணனும் தெரிஞ்சவங்களுக்கு யார பண்ணனும் தெரியலையே. நான் என்னடா பாவம் பண்ணேன். நான் கைதேஸ்ல போச்சு. இங்க பாரு ஆளே லட்சல இருக்கீங்க. எங்கடா ரிவைவ் பண்ற பாயிண்ட் பக்கத்துல அங்க ஓடிட்டு இருக்கான் பாருங்க ஒருத்தன். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு பாடி போகுது. 4 பேர் செத்தாடா. போடு அங்கிள் அவரே நீங்க டோக்கன் இருக்கா? உங்களால முடியும். எங்கிட்ட ஓடிடுது. அவ்வளவுதான் முடிச்சாங்க. ஸ்மால் கன்ஃபர்ம் பேச நீங்க அங்கிள் செத்துட்டாங்க. சோலோடர் போறா சின்சானே.
அவரையும் முடிச்சிட்டாங்க. சிஸ்டம் இதாயிடுச்சு, யூஐ இதாயிடுச்சு. உன் கூட ரேங்க் மேட்ச் ஆட வந்தலையா, என்னைய செருப்பால் அடிக்கணும்யா. 33 மைனஸ்யா. சொல்லிதானே கூட்டு வந்தோம். நாங்க சொல்லிதானே கூட்டு வந்தோம். சரி வாங்க கிளாஸ் போட போலாம்.